வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையில் 29ஆம் பாகத்தில் நான் யார் தலைப்பை பற்றிய 2வது அமர்வாக சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே நான் யார் என்ற தலைப்பில் மகரிஷியின் கவிதை ஒன்றுக்கு விளக்கத்தை பார்த்தோம். சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான இயற்கை ரகசியம், நான் யார். இந்த சிறிய கேள்விக்கான பதிலை விளங்கிக் கொள்வது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது போல ஒரு பிரம்ம பிரயத்தனம், அதாவது மிக பெரும் நீண்ட கால சுய முயற்சி. இந்த பூமியில் வாழ்கின்ற ஜீவராசிகளில் மனிதனுக்குத்தான் நான் என்ற உணர்வே உண்டு. வார்த்தை இல்லாத நிலையில் கூட நான் என்ற உணர்வு இருப்பது மனிதனுக்கு மட்டுமே. இந்த உணர்வாக அமைந்தது பகுத்தறிவு, மெய்ப்பொருள் அறிவு என்று சொல்கின்றோம். 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவன்களில் இந்த சிறப்பு அமையவில்லை. எனவே இயற்கை ரகசியங்களை பகுத்து அறிந்து புரிந்து கொள்வது பகுத்து அறிவு, பகுத்தறிவு. உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்பு, சந்ததி விருத்தி, இவை எல்லாம் கிடைத்தாலும் இதற்கு மேல் தான் வந்த மூலத்தை அறிவது, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்லும் மகனே என்ற கண்ணதாசனின் வரிகள் தான் உண்மையான தாலாட்டு. எதற்காக பிறக்க வேண்டும் என்று தெரிந்து பிறந்தோமா, இல்லது எதற்கு பிள்ளை என்று தெரிந்துதான் பெற்றோமா? இரண்டுமே இல்லை. அதையும் கண்ணன் சொல்வார், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா என்று கேட்பார். அதுபோல இது ஏதோ ஒரு பிறவி தொடராக மக்கள் பிறந்து இறந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த பயணத்தின் நோக்கம் என்ன, மானிடத்தின் அவசியம் என்ன என்ற பொருள் தெரிந்து வாழ்பவர்கள் மிக மிக குறைவு. இந்த செய்தி, அதாவது ஒரு விளக்கம் பெற்ற பிறகும் கூட அந்த விளக்கத்தின்படி அனுபவம் பெற்றவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கின்ற போது இன்னும் குறைவாகவே இருக்கும். அவர்கள்தான் நீற்றார், மகான்கள், ஞானிகள் என்ற நிலையிலே காலம் கடந்தும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள்.
உண்மையான தேடல். அதாவது மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்வார், "உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தோம்" என்று அறிந்ததால் ஏன் என உணர்ந்தோம் என்று ஒரு கவியில சொல்வார்கள். உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தோம். இந்த கேள்வி வந்த பிறகுதான் பதிலை தேடுகின்றோம். தேடலுக்கு ஒரு விடிவும் ஒரு நாள் கிடைக்கும். அப்படி பெற்ற உண்மையை பல மகான்கள் குறிப்பிட்டிருந்தாலும், ரமண மகர்ஷி அவர்கள் "உன்னையே நீ அறிவாயாக" என்ற அற்புதமான சாமியத்தை ஒற்றை வரியாக தந்தார். நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை அறிந்த அறிவே சிறப்பானது. ஆத்மாவை அறியாத மனிதன் உடலே நான் என நினைப்பதால், இந்த உடலை அழகாக வைத்துக் கொள்வதும், உடல் மூலம் பெறுகின்ற சுகங்களை பெருக்கிக் கொள்வதும், சொத்து சேர்ப்பதும், பதவிகளை வகிப்பதும், இதுதான் வாழ்க்கை என்ற மயக்கில் இந்த சமுதாயம் தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அறியாமையின் காரணமாக உடலை கவனிப்பதற்கே, உடலை பேணுவதற்கே ஒரு பிறப்பு சரியாகப் போகிறது. இதிலே பிறப்பின் நோக்கத்தை எங்கே தேடுவது? இப்படி வாழ்வின் மதிப்பு தெரியாததால் உடலின் மதிப்பும் தெரியவில்லை. வாழ்வதன் அர்த்தமும் புரியவில்லை. உடலே நான் 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 என்று வாழ்வதால் உடலை அழகுபடுத்தவும் பாதுகாக்கவுமே வாழ்க்கை சரியாக போகிறது. சாவை கண்டு அஞ்சுகிறார்கள். நாம் அறிந்த வரையில் வாழ்வின் முடிவை ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பவர்களை சந்திக்கின்றோமா? சாவுக்கு அஞ்சுகின்ற மக்களைத்தான் பார்க்கிறோம். எப்படியாவது காப்பாற்றுங்கள் டாக்டர் என்று கெஞ்சுகிறார்களே. அப்படி என்ன இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு விடையாக வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், சூது என்ற அதிகாரத்துல. அதாவது சூதாட்டத்தை நேசிப்பவர்கள், அதிலே நோக்கம் என்ன என்றால் குறுகிய காலத்தில் பெரும் பொருள் ஈட்டுவது, அடுத்தவர் பொருளை சுரண்டுவது. இதிலே வெற்றி பெற்றவன் இன்றைக்கு இந்த வசூல் போதும் என்று ஆட்டத்தை முடித்துக் கொள்வான். ஆனால் தோற்றவனோ, பொருளை இழந்தவனோ தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கவே விரும்புவான். உணவுக்கும் ஓய்வுக்கும் இடம் தருவதற்கு கூட அவனுடைய மனம் விரும்பாது. தொடர்ந்து தூங்காமல், இன்னும் சொல்லப்போனால் உடல் கழிவுகளை நீக்குவதற்கு கூட விரும்பாமல் ஆடிக்கொண்டே இருப்பான். ஏன் இந்த ஆர்வம்? பொருளை இழக்க இழக்க சூதாட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாவது ஏன்? இதற்கு என்ன உதாரணத்தை காட்டுகிறார் வள்ளுவர் என்றால், துன்பங்கள் அதிகமாக சந்திக்க சந்திக்க வாழ வேண்டும் என்ற ஆசை பெருகிக் கொண்டே போகும். இடத்தொறும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உளத்தொறும் காதலிக்கும் என்ற ஒரு குறள் உண்டு. இடத்தொறும் அந்த கவி எனக்கு சரியா நினைவரல. ஏன் இந்த ஈர்ப்பு என்பதை நாம் இதற்கு மறு பக்கமாக சிந்திக்கலாம்.
எப்படி ஆட்டத்தில் பொருள் இழக்க இழக்க ஆட்டத்தின் மீது காதல் அதிகமாகிறதோ, அதே போல துன்பங்கள் சந்திக்க சந்திக்க வாழ வேண்டும் என்ற ஆசையும் பெருகுகிறது. ஏன் என்ற கேள்வியை ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த குரலில் அடங்கியிருக்கின்ற வாழ்க்கை தத்துவம் நமக்கு புரியும். ஏற்கனவே சொன்னது போல சூதாட்டத்தில் நாட்டம் வருவதற்கு காரணமே குறுகிய காலத்தில் செல்வந்தனாக வேண்டும் என்ற ஆசைதான். அதற்காக உடனே ஒன்றும் இல்லாமல் போய் உட்கார்ந்து ஆட முடியுமா? கைப்பொருள் ஒன்று அவசியம். அப்ப இதை வைத்து இதை போல் சில மடங்காவது சம்பாதிக்க வேண்டும் என்று வந்து சூதாட்டத்திலே அமர்கிறான். ஆனால் வெற்றிக்கு பதிலாக, வருமானத்திற்கு பதிலாக தோல்வி கொண்டு வந்த கைப்பொருளே போய்விட்டது. இப்போ 2 வகையில் நட்டம். ஒன்று எதிர்பார்த்த பொருள் வராதது ஒரு நட்டம். கொண்டு வந்த கைப்பொருள் இழந்தது இன்னொரு நட்டம். இந்த 2யும் பெறுகின்ற வரைக்கும் ஆட்டத்தை விட்டு எழ முடியாது. இதே போலத்தான் வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது துன்பத்தை தவிர்த்து, இன்பத்தை துய்த்து, அமைதியில் லயித்து, பேரின்பத்தில் கலப்பது. இதுதான் வாழ்க்கையின் படித்தளம். ஆனால் சுக துக்கங்களிலேயே வாழ்க்கை கழிந்து போகிறது. இன்பம், துன்பம், இன்பம், துன்பம் என்று மாறி மாறி சுக துக்கங்களிலேயே வாழ்க்கை கழிந்து போகிறது. அமைதியையும் அடையாளம் காண முடியவில்லை. பேரின்பத்தை தொடவோ முடியவில்லை. ஆனால் பிறந்ததன் நோக்கம் என்ன? அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது. அதை எட்டாத வரைக்கும் வாழ்ந்தேன் என்ற நிறைவு இருக்காது. அதனால்தான் மனிதனாய் பிறந்த அனைவரும் ஏன் சாவைக் கண்டு அஞ்சுகிறார்கள் என்றால், பிறப்பின் நோக்கமாகிய இறைநிலையோடு அனுபவம் பெறவில்லை. அந்த அனுபவம் பெற்றவர்களுக்கு மகர்ஷி அடிக்கடி சொல்வார்கள், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உடம்பை சுமந்து கொண்டிருப்பது? என்னுடைய பொறுப்பை, கடமையை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று பல முறை சொன்னதை நான் கேட்டிருக்கின்றேன். இறை தத்துவத்தை உணர்வாக, அனுபவமாக பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கையின் நோக்கம் முடிந்து போகிறது. அந்த உயர்வில், பக்குவத்தில் இந்த உடலே ஆத்மாவுக்கு ஒரு சுமை. இந்த உடலே ஆத்மாவுக்கு ஒரு சுமை. அப்ப சுமையை விட்டுத்தான் பறக்க விரும்புமே அன்றி சுமந்து கொண்டிருப்பதிலே சுகம் காணாது. இதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதலிக்கும் உயிர் என்று. இது போல பிறவியின் நோக்கத்தை அறியக்கூடிய ஒரு வசதி, வாய்ப்பு சமுதாயத்தில் பரவலாக இல்லை. சமுதாயமாக பார்த்து ரிட்டையர்மெண்ட் என்று ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். அதாவது வேலை செய்து பொருள் ஈட்டிய இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை போதும், இனி பிறப்பின் ரகசியத்தை, பிறந்த நோக்கத்தை அறிந்து வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நீங்கள் உழைத்து பொருள் ஈட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று 60 வயதிலே ஓய்வு தந்து வீட்டுக்கு அனுப்பிவிடார்கள். ஆனாலும் அந்த ஓய்வை எப்படி கழிப்பது என்ற வித்தையை ஏற்கனவே கற்றுக்கொள்ளாத காரணத்தினால்
ரிட்டையர்ட் லைஃப் கொடுமையான வாழ்க்கை. மகிழ்ச்சி சொல்வார்கள், ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு காரியம் அப்படின்னா மனவளக்கலை பயிற்சிகள் தான் அப்படிம்பார். ஏன்னா நாம் பெற்ற அனுபவங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கின்ற கடமைக்கு ஓய்வு எப்போ? உயிர் போகின்ற போதுதான். அப்போ ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு சுகமான சேவை என்பது ஆன்மீகம்தான். ஆனா இது இன்றைய சமுதாய அமைப்பிலே பார்க்கின்ற போது மன்றங்களை நடத்துவதே பெரிய பாடாக இருக்கிறது. இங்கே கோவையில பார்க்கிறோம், ஒரு 10 பேர் வந்தாலே பெரிய கூட்டம் என்கின்ற அளவிலே எத்தனையோ தவமயங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன என்றால், இங்கே வாழ்க்கை முறையே திசை மாறிவிட்டது. அரசாங்கமே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று விதித்து விட்டது. பிறகு தொழிலதிபர்கள் விடுவார்களா? அவர்கள் 15 மணி நேரம், 16 மணி நேரம் வேலை வாங்குகிறார்கள். தூங்குவதற்கு கூட, ஓய்வுக்கு கூட நேரம் இல்லை. எப்படி அவர்கள் பயிற்சிக்கு வருவார்கள்? இந்த அவலத்தை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு பெரும் பகுதி வீட்டில் மற்றவர் சம்பாதிக்கின்ற பணத்தை கொண்டு மது அருந்தி மயங்கி கிடப்பதே வாழ்க்கை என்று 100க்கு 4-5 பேர் கிடக்கிறார்கள். 10க்கு 4-5 பேர் கிடக்கிறார்கள். இதில் ஆன்மீகத்தை யார் தேடுவார்கள்? யார் நாடி வருவார்கள்? கடைவெறி தேன் கொள்வார்கள் என்ற கதை தான் இங்க. எனவே இந்த சமுதாய சூழ்நிலைகள் தனி மனிதனுடைய வாழ்க்கை நோக்கத்தையே திசை திருப்பிவிட்டன. அதனால் ஆன்மீகம் தேய்ந்து கொண்டே போகிறது. பக்தி வளர்கிறது தவிர ஆன்மீகம் இல்லை. பக்தி மட்டும் வளர்கிறது. அது கூட ஒரு என்ன சொல்வது, தேவைகளுக்காக பிச்செடுக்கின்ற ஒரு முறை. இதை கொடு, அதை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பக்தர்களின் கூட்டம் தானே பக்தி மார்க்கம். இப்படி நினைப்பதுண்டு. ஏனென்றால் இறைவன் நமது தேவைகளை நிறைவு செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை, வெறும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே மக்கள் இப்படி கோவில்களிலே அலைமோதுகிறார்களே. ஒருவேளை இறைவன் வருபவர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்டதை கொடுத்து அனுப்புவதாக இருந்தால், உனக்கு என்ன வேலை வேணுமா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அங்கே போய் சேர்ந்துக்கோ. உனக்கு பொண்ணுக்கு வரன் வேணுமா, இந்த அட்ரஸ் பையன் இருக்கான், போய் வா, கல்யாணம் பண்ணிக்கோ, நான் சொன்னேன்னு சொல்லு என்று கேட்டதையெல்லாம் அப்போது இறைவன் தருவதாக ஒரு வாயில் இருந்திருந்தால் யாராவது கோவிலை விட்டு வெளியே வந்திருப்பார்களா? வெற்றி நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வளவு கூட்டம் என்றால் உண்மையிலே இறைவன் கொடுத்து அனுப்புவதாக இருந்தால் என்ன நிலைமைன்னு பாருங்க. ஏன் இந்த அறியாமை? இறைவனை அறிவதுதான் வாழ்க்கையை தவிர இறைவனை நச்சரிப்பது வாழ்க்கை அல்ல. இதை கூட மக்கள் புரிந்துள்ளதற்கு தயாராக இல்லை. புரிந்துள்ள விடுவதற்கு மதவாதிகளும் தயாராக இல்லை. பிறகு எப்படி விளக்கம் பெற முடியும்? அதனால் ஓய்வு பெற்ற பிறகும் இதற்கான அறிவும் இல்லாத காரணத்தினால 60 வயதுக்கு பிறகு கற்றுக்கொள்வதும் பயிற்சி செய்வதும் மிக மிக கடினம்தான். எனவே ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் என்று ஒரு பயிற்சி தருவார்கள் சில நிறுவனங்களில். ஆனா அதில் என்ன சொல்கிறார்கள்? எங்க வங்கியிலே கூட நான் வங்கியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு ஒரு 10 ஆண்டு முன்பு வரைக்கும் அப்படி ஒரு முறை இருந்தது.
பிறகு இந்த வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு போ என்ற ஒரு பண்பாடு வந்த பிறகு அதையும் எடுத்து விட்டார்கள். அந்த ட்ரெய்னிங் அப்படின்ற சிஸ்டத்தையே எடுத்து விட்டார்கள். அதுக்கு முன்பு இருந்த நிலையிலே போய் இவர்கிட்ட அன்பளி கேட்பேன். ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டயர்மென்ட் சொன்னாங்களே, என்ன சொன்னார்கள் என்று சொன்னார். அவர் சொல்லுவார், பிஎஃப் கிராச்சுவிட்டியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது, எதிலே முதலீடு செய்வது என்று சொன்னாங்க என்பார். அதைத்தானே வங்கியிலே நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களுக்கு. இதையே அவர் என்ன கற்றுக் கொடுப்பது? நாம் சொல்ல வருகின்ற வாடிக்கையாளருக்கு சொல்லுகின்றோம், இதில் டெபாசிட் பண்ணுங்க, இதில் பண்ணுங்க, பேங்க் அந்த பேங்கோட இது பெட்டர், போஸ்ட் ஆஃபீஸோட இது பெட்டர் என்று நாம் பல பேருக்கு அட்வைஸ் பண்ணுறோமே, இதை போய் அவரும் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ட்ரெய்னிங் கோர்ஸ் நடத்துபவர்களுக்கு ஆன்மீகம் தெரியாது. அதனால பணத்தையே அவர் மறுபடியும் பேசுவார்களே தவிர, ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டயர்மென்ட் என்பது பணத்தை பற்றி பேசுவதல்ல. இதுவரைக்கும் தொழிலுக்கு போயிருந்தோம். அப்ப நேரம் கழிந்து போனது. இந்த ஓய்வுக்கு பிறகு எப்படி நேரத்தை நாம் செலவு செய்வது பயனுள்ள வகையில? அப்போ குடும்பத்திற்கு உதவி செய்வது, நம்முடைய உடலுக்கான சில பயிற்சிகளை மேற்கொள்வது, பிறந்த வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ்ந்து முடிவது. ஸோ ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டயர்மென்ட் ஃப்ரம் தி பிளானட் எர்த். இந்த பூமியை விட்டு புறப்படுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டயர்மென்ட். ஸோ அந்த கல்வி இங்கே முற்றிலும் தலைமறைவாகிவிட்டது. அதனால் இறக்கின்ற வரைக்கும் சம்பாதிப்பதே வாழ்க்கை என்று மாறி போனதுனால பொருள் பற்று, மக்கள் பற்று, புலன் இன்பத்திலே பற்று என்று இறக்கின்ற நேரம் வரைக்கும் மக்கள் வாழ்க்கை அர்த்தமில்லாமலே முடிந்து போகிறது. எனவே இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்காகத்தான் ஆன்மீகத்திலே அடிப்படையாக சொல்லப்பட்ட கருத்து, ஏதோ ஒரு காலகட்டத்திலாவது நீ வந்த நோக்கத்தை, பிறந்ததனுடைய காரணத்தை புரிந்து கொள். நான் ஏன் பிறந்தேன் என்ற காரணத்தை புரிந்து கொள். அதற்கு உள்ள ஒரு அமைப்பு எது என்றால், ஆன்மீகம் தான் என்று சொல்லப்பட்டாலும் அதிலே நிறைய குருமார்கள், நிறைய பயிற்சி முறைகள், ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத பயிற்சிகள் கூட உண்டு. அப்போ எதை சேர்ந்து எப்படி பயிற்சி செய்து எப்படி உருப்படுவது என்ற ஒரு குழப்பமும் மக்கள் மத்தியில இருக்கும். இப்ப நம்முடைய மன்றத்துக்கு வருபவர்களே பல பேர் வேற்று வேற்று அமைப்புகள்ல போய் பயிற்சிகளை மேற்கொள்வதை பார்க்கிறோம். அப்போ என்ன என்று சொன்னால், இதை விட அது நல்லா இருக்கு என்பார்கள். அப்படி எனக்கு பயிற்சி தந்த ஒருத்தரே இன்னொரு அமைப்பு போய்விட்டு ஒரு நாள் சந்திக்கின்ற போது, இதை விட அது நல்லா இருக்கு என்றார். எப்படி நல்லா இருக்கு என்று கேட்டேன். அவர் நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்திலே இதெல்லாம் எழுதியிருக்கிறார் என்றார். சரி, இதெல்லாம் அவர் சொந்தமா எழுதினாரா எனக்கு? நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறார். இதைத்தானே ஒரு புத்தக நூலாசிரியரும் செய்கிறார்கள். பல புத்தகங்களை படித்து இவர் ஒரு புத்தகத்தை எழுதுவார். அதுல லிஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லி பல நூல்களுடைய பெயர்களை, எழுதியவருடைய பெயர்களை குறிப்பிடுவார்கள். அதே போல இவர் எழுதுவதற்கு என்ன ஞானம் வேணும்? அப்ப ஞானம் என்பது சுயமாக ஒரு கருத்தை விளக்குவதே தவிர, பல நூல்களை படித்து ஒரு நூலை எழுதுவது அல்ல என்றேன். இப்படி எதை தேடுகிறோம், அதுல என்ன கிடைத்தது என்ற ஒரு விளக்கமே இல்லாமல் வந்த எத்தனையோ அன்பர்கள். மகர்ஷியே ஒரு நாள் சொன்னார்கள், உலக சமாதானத்திற்காக ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஆழியார்ல. மகர்ஷியுடைய 90வது வயது. அப்போ கிட்டத்தட்ட தினசரி 5000 பேர், அதுக்கு கட்டணம் 5000 ரூபாய் அப்படி செலுத்தி 3 நாள் பயிற்சியிலே கலந்து கொண்டு வந்தார்கள். அப்போ துவக்க நாளிலே மகர்ஷி
உலக சமாதானத்திற்கான அந்த வெண்புறாவை பறக்க விடுவது போல ஒரு புகைப்படம் எடுப்பதற்காக மகிழ்ச்சியத்திலே கையிலே புறாவை கொடுத்து பறக்க விட சொன்னார்கள். அதை புகைப்படமாக்கி அந்த நிகழ்ச்சியின் நூலிலே முதல் பக்கத்திலே அந்த கையேட்டிலே அச்சிட்டிருந்தார்கள். அந்த புறா திருக்கோவிலை சுற்றி கொண்டிருந்தது. மகிழ்ச்சி தினசரி திருக்கோவில் சுற்றி நடைப்பயிற்சி செய்கின்ற போது இந்த புறா பறந்து கொண்டிருப்பதை பார்ப்பார். அப்போ மகிழ்ச்சி சொன்னார், இந்த கையால எத்தனையோ பேருக்கு தொட்டு தீட்சை கொடுத்திருக்கேன். எத்தனையோ பேர் பறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு முறை தொட்டு பறக்க விட்டேன் இந்த புறாவை. அது இங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறது என்றார். என்ன ஆதங்கம் பாருங்க. அப்போ ஒரு 5 ஜீவனுக்கு இருக்கின்ற ஒரு ஈடுபாடு கூட 6 மக்களுக்கு இல்லையே என்ற ஆதங்கம் தானே அந்த வார்த்தையுடைய பொருள். எத்தனையோ பேருக்கு தொட்டு கொடுத்தேன். பல பேர் காணாம போயிட்டாங்க. ஒரு தடவை தொட்டு கொடுத்த புறா என்னை இங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இப்படி இந்த நான் யார் என்ற கேள்விக்குரிய விடையை தேடுபவர்கள் பயிற்சிக்கு வந்தவர்களிலே கூட மிக குறைவுதான். அதனால்தான் தத்துவத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளாமல் பயிற்சிகளிலே நாட்டம் வராது. இது ஒரு சிக்கலான விஷயம். தவத்தில் தேர்ச்சி பெறாமல் தத்துவம் புரியாது. தத்துவம் புரியாமல் தவம் அமையாது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்வார்களே, ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாது. அதனால்தான் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கீழையில் முதல்வன் விளைக்கும் தவம் அறமே துணையாமே என்றார் திருமூலர். இப்ப தவமும் அறமும் தான் இரு கண்கள், ஞானம் பெறுவதற்கான இரு கண்கள் தவமும் அறமும். அப்போ தத்துவ விளக்கம் என்பது என்ன? இந்த அற வாழ்க்கையை பற்றிய விளக்கம்தான், தவத்தை பற்றிய விளக்கம்தான். அப்ப விளக்கம் இல்லாமல் பயிற்சி சிறக்காது, பயிற்சி இல்லாமல் விளக்கம் புரியாது. அப்ப எதை முதலாக வைத்துக் கொள்வது? 2 கண்களிலே எது சிறந்தது? அப்ப 2யுமே பயன் கொள்ள வேண்டும். சைமல்டேனியஸ்லி 2யும் ஒன்றாக பயன் கொள்ள வேண்டும். 2 கண்களைப் போல தவத்தையும் தத்துவ விளக்கத்தையும் ஒரே சமயத்தில் பயன் கொள்ள வேண்டும். அப்போ தினசரி அதுக்காக மகிழ்ச்சியுடைய இந்த தவ முறையே பாருங்களேன். மன்றங்களிலே காலை மாலை தவமுறை உடற்பயிற்சி முறைகளை வைத்திருக்கிறார்கள். காலையிலே மன்றத்துக்கு வந்து தவமும் உடற்பயிற்சியும் காயல்பு பயிற்சியும் செய்ய வேணும். மாலையில் மன்றத்திற்கு வந்து தவமும் ஒரு தத்துவ விளக்கமும் கேட்க வேண்டும். அதனால்தான் தவம் முடிந்த உடனேயே ஒரு சிந்தனை விருந்து என்று ஏதாவது ஒரு தலைப்பிலே பொறுப்பாசிரியரோ பேராசிரியர்களோ பேசுவார்கள். அதையும் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையை வகுத்திருக்கிறார் மகர்ஷி அவர்கள். ஆனால் இன்று வரைக்கும் நாம் பார்க்கின்றோம், ஆரியாரில் எழுந்து போக முடியாது, அதனால் உட்கார்ந்துருக்கிறார்களே தவிர, நீங்க மன்றங்களில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பாருங்க, தவம் முடிந்த உடனேயே சில பேர் எழுந்து போவார்கள். அப்போ நான் சொல்வதுண்டு, இவங்க இது வரைக்கும் தவமே செய்யல. எப்படி சொல்றீங்கம்பாங்க. தவத்தில் ஆழ்ந்திருந்தால் தவம் முடிந்த உடனே எந்திரிக்க முடியாது. போதையில் இருப்பவன் சரியா நடக்க முடியுமா? இது தெய்வீக போதையாச்சே. எப்படி சாந்தி சாந்தி சாந்தி, இப்ப அமைதி 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 சொன்னுடன் எழுந்து போக முடிகிறது என்றால், அவர் இதுவரைக்கும் தவம் முடிந்த பிறகு என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டு உட்கார்ந்திருந்திருப்பார்.
இது தவமா இது? அப்ப ஏதோ அந்த நேரத்துக்கு வர வேண்டும் என்று வந்தாரே, அதற்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாமே தவிர, இது ஒரு காலக்கொலை. தவம் செய்கிறேன் என்ற போர்வையில் இது ஒரு காலக்கொலை. எனவே தவம் செய்கின்ற ஆர்வம் மட்டும் போதாது. அந்த தவம் லயமாக வேண்டும் என்றால் விளக்கம் வேண்டும். என்ன விளக்கம்? பந்தம், பற்று, பாசம். அதாவது யாருக்கு தவத்தில் சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும் என்றால், இந்த பொருள் பற்று, மக்கள் பற்று, அதிகாரப் பற்று, புலன் இன்பங்களிலே பற்று, இது எல்லாம் விலக்க வேண்டும் என்ற எண்ணமாவது உள்ளவர்களுக்குத்தான் தவத்தின் அனுபவம் கிடைக்கும். எல்லாவற்றையும் பெருக்கிக் கொள்ளலாம், கூடவே தவத்தையும் செய்யலாம் என்றால் நிச்சயமாக தவம் வராது. அதனால்தான் பைபிளிலே ஒரு அருமையான வசனம் உண்டு. ஒரு ஊசி முனை காதுக்குள்ள தாம்புக்கரு நுழைந்தாலும் நுழையலாம். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று ஒரு வசனத்தை இயேசுபிரான் சொல்லியிருக்கிறார். ஊசியின் காதுக்குள்ள தாம்புக்கயிறே போனாலும் போகலாம். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஏன்னா பொருளை ஈட்ட வேண்டும், வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இருக்கின்ற போது அது மனதின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துக் கொள்ளும். தவம் செய்கின்ற போதும் அந்த எண்ணங்களே நம்மை குறுக்கிட்டுக் கொண்டிருக்கும். ஜனங்களைப் போல துறவறத்தோடு அரசாங்கத்தை நடத்துவது, அந்த பக்குவத்தை பெறுவது எவ்வளவு எளிதல்ல. ஜனகன் ராமாயணத்துல சீதையுடைய அப்பா இல்லையா? அவன் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய மனம் பற்றற்று இருந்தது என்று ராமாயணத்தில் ஒரு குறிப்பு உண்டு. அதனால்தான் ராமனுக்கும் பரதனுக்கும் யார் நாட்டை ஆள்வது என்ற ஒரு தர்க்கவாதம் வந்த போது கடைசியிலே ராமன் காட்டுக்கு போக வேண்டும். அதே சமயத்திலே நாட்டை நிர்வகிக்கின்ற பொறுப்பு பரதனுக்கும் வேண்டும் என்ற அந்த தீர்க்க தரிசனத்துல ஒரு உபாயத்தை சொல்லி ராமன் நாட்டை ஆளுவதாகவும் 14 ஆண்டுகள் என் சார்பாக நீ ஆட்சி நடத்து என்று பரதனுக்கு அந்த பொறுப்பை, கடமையை தந்ததாகவும் வேலையை தந்ததாகவும் சொல்லி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி பரதனுக்கு அரசாட்சியை தந்ததாக ராமாயணத்தில் குறிப்பு உண்டு. அதே போல பற்றற்ற ஒரு வாழ்க்கை கடமைகளோடு இணைத்து ஆற்றுவது மிக சிறந்த பக்குவம். அது எல்லோருக்கும் எட்டிவிடாது. அதனால் நம்மை போன்றவர்கள் எல்லாம் இந்த பற்றுகளை எந்த அளவுக்கு குறைத்து கொண்டே வருவது என்ற சிந்தனையோடு பயிற்சிகளை மேற்கொண்டால்தான் தத்துவம் புரியும், தவமும் அனுபவமாகும். தத்துவம் புரியத்தான் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது. பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், தொழில் செய்தோம், திருமணம் செய்து கொண்டோம், இல்லறம் நடத்தினோம், குழந்தைகளை பெற்றோம், வளர்த்தோம். அவர்களுக்கும் திருமணத்தை செய்து அவர்களுக்கு கடமையை நிறைவாக செய்து முடித்தோம். இனி என்ன வேலை நமக்குங்க? உண்டு உறங்கி தின்று திரியவா பிறந்தோம். அப்ப இன்னும் எத்தனை காலத்திற்கு உண்டு உறங்கி வாழ்ந்துட்டு இருப்பது? போதும் இந்த வாழ்க்கை என்ற ஒரு நிறைவு, நமது முடிவை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனம் வந்தால்தான் இந்த வாழ்க்கையே நிறைவு பெறும்.
அதை விட்டு இன்னும் பேர குழந்தைகளுக்குள்ள பேர குழந்தைக அவனுக்கு நல்லா இருக்கணும், இவனுக்கு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு வேலை கிடைக்கணும், அவனுக்கு சொத்து சேர்க்கணும், அவன் இப்படியே போய்கொண்டிருந்தால் முடிவு எங்கே? எனவே இப்படித்தான் மக்களை பார்க்கிறோம். யாருக்கும் வாழ்ந்ததிலே ஒரு நிறைவே இல்லை. இன்னும் 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 என்றுதான் இருக்கிறார்களே தவிர வாழ்ந்தது போதும் என்ற நிறைவு பல பேரிடத்திலே பார்க்க முடிவதில்லை. அந்த நிறைவு தான் நான் யார் என்ற கேள்வியின் துவக்கம். அப்பதான் அந்த அமைதியை லயித்து பேரின்பத்தில் திளைக்கின்ற பாக்கியம் கிடைக்கும். எனவே அதை பற்றிய ஒரு விளக்கத்தை தான் மகர்ஷி அவர்கள் தான் அனுபவத்தில் முயன்று பெற்ற அந்த பொக்கிஷத்தை இதுதான் வழி என்று நமக்கும் காட்டுகிறார். அதை பற்றி மகர்ஷி ஒரு கவிதை சொல்வார்கள். தேடுங்கள் கிடைக்கும் என்றார், தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர் என்று ஒரு கவிதை சொல்வார். இயேசுவரன் சொன்னது தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பார். அதே மகர்ஷி சொல்றாங்க, தேடுங்கள் கிடைக்கும் என்றார், தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர். அப்ப நாம் உலகத்தில் சம்பாதிப்பதெல்லாம் கூட வருமா? வராது. ஆனால் நமக்குள் இருக்கின்ற பெரும் புதையலை அடையாளம் கண்டுவிட்டால் அது நம்மோடே வரும். எப்படி? பேரின்பமாக வரும். இப்படி இறைவனோடு ஒன்றி கலக்கக்கூடிய அந்த பேரின்ப வாழ்க்கை, அதிலே சமுதாயத்திற்கு தொண்டாற்றி நிறைவு பெறுவது என்ற வகையிலேதான் ஞானிகள் தாங்கள் பெற்ற அனுபவத்தை, தாங்கள் கண்ட வழிமுறைகளை நமக்கும் பயிற்சிகளாக, தத்துவ விளக்கமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இதை அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மகான்கள் உள்ளுணர்வாக அறிந்த உண்மைகளை தன்னை தேடி வந்த சீடர்களுக்கு நேரடியாக போதிக்கவும் செய்தார்கள். தனக்கு பிறகு இந்த உலகத்திற்கு பயன்படட்டுமே என்று தனது அனுபவங்களை எழுதியும் வைத்தார்கள். அந்த மொழி வழக்கிலே கொஞ்சம் வேறுபாடுகள் உண்டு. அது அவர்களின் குறையல்ல, வரலாற்றின் குறை. உதாரணமாக தமிழிலே கிட்டத்தட்ட 9,000 சொற்கள் இருப்பதாக எழுத்தாளர் சுஜாதா ஒரு குறிப்பிலே சொன்னார். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே, சுஜாதா இருந்த காலகட்டத்திலேயே வழக்கில் இருந்த தமிழ் சொற்கள், அதாவது எழுத்தாளர்கள், கவிஞர்கள் கையாள்கின்ற சொற்களையும் சேர்த்து வழக்கில் இருக்கின்ற தமிழ் சொற்கள் 1000த்திற்கும் குறைவே என்றார். அதாவது 8000 தமிழ் சொற்களுக்கு நமக்கு புழக்கத்தில் இல்லை, அதனால் பொருள் புரியாது. இப்ப எவ்வளவு தமிழ் தேய்ந்திருக்கிறது பாருங்க. 9,000 சொற்களிலே இருந்து 1000 சொற்களுக்கு இறங்கியிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோம் என்றால் இது கன்னித்தமிழ் அல்ல, பன்னித்தமிழ். அது என்ன பன்னித்தமிழ்ன்றீங்களா? மார்னிங் எந்திரிச்சு டாய்லெட் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்து ஆஃபீஸுக்கு போய் அவரை மீட் பண்ணி, இவரை மீட் பண்ணி, அந்த பிளான் அப்ரூவ் பண்ணி, இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி, அந்த வேலையை மீட் பண்ணி, அவளெல்லாம் கன்சல்ட் பண்ணி, இது கன்னித்தமிழா பன்னித்தமிழா? இப்படித்தான் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல. இதுல எப்படி இவர்களுக்கெல்லாம் திருக்குறள் புரியும், சித்தர் கவிகள் புரியும்? கண்ணசன் பாட்டே புரியாத மக்கள் இவர்கள். நான் அதான் சொல்வது, உங்களுக்கு சித்தர் பாட்டு புரியாது, சினிமா பாட்டு கூட புரியாது.
இந்த குத்துப்பாட்டு கேட்கறதுக்கு பதிலா கண்ணாசன் பாட்டு கேட்கலாம் இல்லையா? அப்படியாவது கொஞ்சம் வாழ்க்கை பற்றிய புரிதல் வருமே. ம். எனவே இதெல்லாம் நாட்டமே இல்ல. அதாவது பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் கானல் நீரே. இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞானத்தேரே. என்ன அர்த்தங்க? அதாவது அ ம் என்ன சொல்வாரு திருமந்திரத்துல, ம் "பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லோரே" அப்படின்னு ஒரு கவியில வரும். "பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே." இவர் என்ன சொல்றாருங்க, அதே திருமந்திரத்துடைய கவியை, "இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞானத்தேரே." அதாவது மேடு என்றால் கோபுரம், பள்ளம் என்றால் கோவில் குளம். அப்ப குளத்தில் நீராடி கோபுர தரிசனம் செய்கிறார்களே, ஊர் ஊராக போய், அவங்க இறைவனுக்கு பார்த்த முடியுதா? அ எனவே அ உ என்ன சொல்லுவாங்க, "உள்ளம் பெருங்கோயில் இல்ல. ம் அந்த கவியில மெல்ல குடைந்து நின்றாடார் வினைகெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியில்லோரே." உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள். முதல் வரி. உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியில்லோரே. அப்ப இந்த ஆன்மீக கல்வியை கற்றிருந்தால் இது கோவில் குளம் சுத்த வேண்டியதில்லை. எல்லா தீர்த்தங்களும் நமக்குள்ளேயே இருக்குது. எவ்வளவுங்க? நவ தீர்த்தங்கள். 7 தீர்த்தம் நமக்குள்ள. 8, 9 பிரபஞ்சமும் சுத்த வெளியும். அப்போ இதை மெல்ல குடைந்து நின்று ஆடார். நமக்குள்ள போய் லேசா மனதை குவித்தாலே உயிர் உணர்வு பெற்றுவிடலாம். பிறகு பிரபஞ்சத்தை உணரலாம். அனைத்திற்கும் மூலமாகிய சுத்த வழியை அறியலாம். அப்போ இந்த வாழ்க்கை என்பது என்ன? பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் கானல் நீரே. ஆனா ஆத்மா இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞானத்தேரே. அந்த ஞானத்தேரில் பவனி வருவதுதானே ஆன்மீகம். எனவே அதை தவிர்த்து விட்டு உடல் சார்ந்த வாழ்க்கையிலேயே லயித்து போனார். வாழ்க்கையின் வெற்றி எங்கே? அதைத்தான் பல மகான்கள் மகர்ஷி உட்பட சொல்றாங்க. இப்படி வார்த்தைகள் வேறு வேறு என்றாலும் சொல்லப்பட்ட பொருள் ஒன்றே. எல்லா மதங்களிலேயும் என்ன சொல்றாங்க? பஞ்சபூதங்கள், பிறகு ஜீவன் வந்தது. இதுல யாரும் மாறுபட்ட கருத்து சொல்லலையே. யாராவது முதல்ல ஜீவன் வந்தது, அப்புறம் தான் கல்லு மண் வந்ததுன்னு சொல்றாங்களா? அ அது ஏதோ ஒரு கவி இருக்கு. அத வச்சுக்கிட்டு பெரிய சர்ச்சை இருக்கு. "கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி" என்று ஒரு ஒரு சொற்றொடர் இருக்குங்க. அது பற்றி தமிழ்ல ஏதோ பேசுறாங்க, விளக்குறாங்க. எனக்கு என்னவோ சரியா புரியல அந்த சொற்றொடர். "கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி" என்பதற்கு என்னென்னவோ வழக்குன்னு சொல்றாங்க. ஸோ பஞ்சபூதங்கள் வந்த பிறகு தான் ஜீவன் வந்தது. அப்போ 2க்கும் மூலம் ஏதோ ஒரு பேராற்றல். அதை கடவுள்ன்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு மூலம் உண்டு. அது விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட கருத்து தானே. அது மட்டுமல்ல, இறைவனை தேடிய முயற்சியே விஞ்ஞானத்தில் விண்வெளி ஆராய்ச்சிக்கான காரணம். அதாவது அ கூர்மை என்ற நுண்மான் நுழைப்புலன் அறிவு. எதையும் கூர்ந்து நுணுகி ஆராயத்தக்க மாண்புமிக்க பகுத்தறிவு. இதை கொண்டு இந்த மண்ணில் உள்ள வளங்களை எல்லாம் உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி, பல்வேறு வாழ்க்கை வசதிகளாக நமக்கு தந்தது விஞ்ஞான அறிவு தானே, விஞ்ஞானிகள் தானே.
அதே விஞ்ஞானியின் அறிவு விண்ணை கண்டது. ஒரு காலத்துல அணுவைத்தான் விண் என்று சொன்னாங்க. An atom is a tiny energy particle which cannot be further subdivided என்று ஒரு ஃபார்முலா தந்தார் ஒரு விஞ்ஞானி. அடுத்து வந்த விஞ்ஞானி எதை இவர் அணு என்று சொன்னாரோ, பிரிக்க முடியாது என்று சொன்னாரோ, அந்த அணுவை உடைத்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் பேசினார். ஆனா அந்த ஃபார்முலா என்றைக்கும் பொருத்தமுடையதுதான். எந்த ஒன்றை மேற்கொண்டு பார்க்க முடியாதோ அதுவே பரமாணு என்பது சித்தருடைய வார்த்தை. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்வது காட் பார்ட்டிகல். அப்போ அந்த விண்ணை உடைத்து விண் பகுப்பை கண்ட விஞ்ஞானி இந்த விண்ணுக்கு மூலம் எதுவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி பற்றி ஆராய்ச்சி வந்த போதுதான் எல்லாமே கடவுளிலிருந்து வந்ததுன்னு சொன்னதான் என்ற மதங்களும் போதிக்கின்றன. ஆனா கடவுளை பற்றிய குறிப்பு இந்து மதத்திலே தான் இருக்கு. என்ன சொன்னாங்க? சிவபெருமான் தலையில பிறை சந்திரன் இருக்கிறது, கங்கை இருக்கிறது என்ற குறிப்பு சைவ சித்தாந்தத்துல கொடுத்திருக்கிறாங்க. அப்போ பிறை சந்திரன் எங்க இருக்கிறான்? மேல. அப்போ சந்திரனை அடைந்து விட்டால் சிவபெருமானுடைய தலையை பார்த்து விடலாம். இப்ப தலையை பார்த்தா முகத்தை பார்த்தலாம், மனுஷனை பார்த்தலான்னு வைங்க என்ற எதிர்பார்ப்பில் தான் ராக்கெட் என்ற ஒரு அதி விரைவு பயணத்திற்கான ஒரு வாகனத்தை கண்ட உடனேயே இங்கிருந்து பயணம் விண்வெளியை நோக்கி புறப்பட்ட போது முதல்ல எங்க போனாங்க? சந்திரனுக்கு தானே போனாங்க. அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரிகிறது அங்க யாரும் தலையும் இல்லை, ஜடாமுடியும் இல்லை, கங்கையும் இல்லை. சரி, ஆனா இந்த தேடலிலே பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன என்று கண்ட போது இன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சி என்றே உலகத்திலே சில நாடுகள் பெரும் பொருள் செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு மூலம் எது என்றால் கடவுளை தேடிய முயற்சியே என்றார் ஓஷோ. ஆனா கடவுளை காண முடிந்ததா? இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டது விஞ்ஞானம். இந்த God particles cannot be seen, cannot be measured. இப்ப இறை துகளையே காண முடியாது என்கின்ற போது இறைவனை எப்படி காண முடியும்? இந்த விடை விஞ்ஞானம் கண்டுவிட்டது. அப்போ இறைவனை தேடிய முயற்சி தான் விஞ்ஞானத்தின் விண்வெளி ஆராய்ச்சி பயணம். சரி, இப்போ இந்த விண்வெளி ஆராய்ச்சியிலே அவர்கள் கண்ட இன்னொரு உண்மை என்ன என்றால் தி யூனிவர்ஸ் இஸ் எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங். இந்த பிரபஞ்சம் புரிந்து கொண்டே போகின்ற ஒரு ஆற்றல், இதற்கு அழிவும் கிடையாது. எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங். அது மட்டுமல்ல, பல வகையான கோள்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் அனைத்துமே பஞ்சபத கூட்டு என்பதையும் விஞ்ஞானம் கண்டெடுத்தது. விஞ்ஞானமே விஞ்ஞானம். அதுல விண் என்பது நுண்ணிய ஆற்றல் களம், டைனி எனர்ஜி பார்ட்டிக்கல், பகுக்க முடியாத ஆற்றல். சரி, மதங்கள் கடவுளை பற்றி பேசினாலும் நிரூபிக்க முடியவில்லை. நிரூபணம் இல்லாததனால் தான் கடவுளை வைத்து ஒரு வியாபாரம் நடக்கிறது. நீங்க எத்தனையோ நம்பிக்கைகள், சடங்குகள் எல்லாம் உண்டு. இதை செய்யவில்லை என்றால் உனக்கு இந்த கஷ்டம் வரும், இதை செய்தால் உனக்கு இந்த நன்மை வரும் சொல்றாங்களே, யாராவது நிரூபித்தது உண்டா? நிரூபிக்கக்கூடிய ஒன்றை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா இது நான் என்னங்க எனக்கு சொன்னபடித்தான் பூஜை செய்தேன்,
ஆனா ஒன்னும் கஷ்டம் தீரலையேன்னு கேட்டா, நீ முழு நம்பிக்கையோட செய்திருக்க மாட்ட. சரியா போச்சா? எப்படி நிரூபிப்பீங்க? முழு நம்பிக்கைக்கும், பாதி நம்பிக்கைக்கும் எப்படி நிரூபணம் செய்வீங்க? இப்படித்தான் மூட நம்பிக்கைகள் இருக்கும். நீங்க கேள்வி கேட்டீர்கள் என்றால், அங்கே ஆதாரப்பூர்வமான பதில் இருக்காது. அங்கெல்லாம் தான் மக்களை ஏமாற்ற முடியும். அப்ப நிரூபணம் கொடுக்கக்கூடிய வகை இல்ல. தெய்வத்தை பற்றிய விளக்கத்துல, செயல்வ தத்துவத்தை பற்றிய விளக்கத்துல அங்க நிறுவனம் இல்ல. ஆனா விஞ்ஞானத்துல நிரூபணம் தான் அடிப்படை. அப்ப இன்றைக்கு நோய்களுக்கான காரணம் கூட ஜீன் கேரக்டர் என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. ஆனா பக்தர்களுக்கு இதெல்லாம் நம்புவதற்கு இன்னும் மனம் பக்குவமாகவில்லை. சரி. இப்போ இந்த அடிப்படை ஆற்றலுக்கு மூலமான இறைநிலை, அதை விஞ்ஞானம் இன்றைக்கும் காண முடியாது என்பதை மகர்ஷி வாழ்ந்த காலத்திலேயே இறை துகளையும் இறைவனையும் விஞ்ஞானத்தால் எந்த காலத்திலும் காண முடியாது. அதற்கு மெய்ஞானம் ஒன்றே வழி என்று சொல்லி சென்றார். காரணம் என்னென்றால், சயின்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். சயின்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம் அண்ட் ஃபோர்ஸ். 4 பரிமாணங்களை வைத்துத்தான் கணக்கும் கருவிகளும். அதான் விஞ்ஞானம். ஆனால் இறைநிலை என்பது இந்த 4 பரிமாணங்களுக்கும் மூலமாகிய ஒற்றை நிலை, சுத்தவெளி. அதனால் அறிவியல் ஆண்டவனை காட்ட முடியாது. அறிந்த மெய்ஞானம் மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்த முடியாது. அதான் திருமணம் சொன்னது. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். இந்த கண்களை வைத்துக் கொண்டு பார்க்கணும்னு எப்படி பார்க்க முடியும்? அது அகக்கண் கொண்டுதான் பார்க்க முடியுமே தவிர இந்த புறக்கண்களால் காண முடியாது. எப்படி? நெத்தி அடியான ஒரு உமானத்தை சொல்கிறார், உதாரணம் சொல்கிறார் திருமூலர். மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. ஒரு தாய் வயது வந்த தன் மகளுக்கு அல்லது திருமணத்திற்கு தயாராகின்ற தன்னுடைய மகளுக்கு தாம்பத்தியம் இப்படித்தான் இருக்கும் என்று விளக்கி சொல்ல முடியுமா? சரி, மகள் திருமணத்திற்கு பிறகு தன் இல்லறத்தில் அதே தாம்பத்திய சுகத்தை பெறுகிறாள் இல்லையா? மாற்றம் என்ன? ஒரே இன்பம் தான் வேண்டும். தாய் பெற்றதும் மகள் பெற்றதும் வேறு வேறு இல்லை. அது போலத்தான் அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம் என்று. உடலாக வாழ்கின்ற மக்கள் உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று நம்பி மனம் போன போக்கில் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அதில் நிறைவு பெற்றவர்கள் எத்தனை பேர்? அந்த நிறைவை தரக்கூடிய விளக்கமே நான் யார் என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு மகான்கள் தெரிவித்த முடிவு தெய்வம். பகவத்கீதையிலே ஞான யோகத்தில் ஒரு ஸ்லோகம். அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனிடத்துல சொல்றார், உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின. அவற்றையெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். இதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள பேதம். எத்தனை தலைமுறைகள் என்பது தெய்வத்துக்கு தெரியும். இந்த தலைமுறையே மனிதனுக்கு புரியாது. ஏன் பிறந்தேன், நான் யார் என்பது புரியாது. தெரிந்து கொண்டது தெய்வம், தெரிந்து கொள்ளாதது மனிதம். தெரிந்து கொண்ட மனிதனும் தெய்வம் தானே. தெரிந்து கொண்டது தெய்வம், தெரிந்து கொள்ளாதது மனிதம். அப்ப தெரிந்து கொண்ட மனிதனும் தெய்வம் தானே.
ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குரல் எடுத்து பதித்தார் வல்லு பெருந்தகை. தொல்காப்பியர், வியாசர், வேதத்தில் மகர்ஷி போன்றவர்கள் எல்லாம் தெய்வங்கள் தானே, தெய்வாம்சம் தானே. எனவே இறைவனுக்கு தெரிந்த உண்மையை மனிதன் எட்டி பிடித்து விட்டால் மனிதனும் தெய்வமே. மனிதனில் உள்ள தெய்வத்தன்மை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஆத்மா எழுச்சி பெறுகிறது. அதாவது நீங்க எவ்வளவு உயர்ந்த பதவி செல்வம் அடைந்திருந்தாலும் ஒரு கட்டத்துல என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ என்ற சலிப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தே தீரும். வருகின்ற நேரம் இளமையாக இருக்கலாம், முதுமையாக இருக்கலாம், மரண தருவாயாக இருக்கலாம். அது அவரவர் கொண்டு வந்த புண்ணியத்தின் பலன். அப்ப என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ என்ற கேள்வி இளமையில் வந்துவிட்டால் அவர் ஞானம் பெறுகிறார். முதுமையில் இறப்பில் வருகின்ற போது அவர் தவிப்பில் முடிகிறார். எங்க பதில் கிடைக்கும்? சரி, இந்த கேள்வியை எழுப்புபவர் யார்? இதுதான் முக்கியமான ஒரு ரகசியம். நம்முடைய பழைய காலத்துல தாத்தா பாட்டிமார்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த வசதிகளை விட இன்றைக்கு எத்தனையோ வசதிகள் பெருகியிருக்கின்றன. இன்னும் வரப்போகின்ற காலங்களில் இதைவிட அதிசயத்தக்க விஞ்ஞான வசதிகள் வரத்தான் போகின்றன. ஆனால் எந்த காலகட்டத்திலாவது நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்தேன் என்ற ஒரு பக்குவத்தை எட்ட முடிந்ததா? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்? குட் பீப்புள் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட், பேட் பீப்புள் ஹாவ் பீசஸ் ஆஃப் மைண்ட். துக்கலான மனதிலே ஆன்மீகம் வராது. அப்ப மனம் முழுமை அடைந்தால்தான் ஞானம். அதனால் வாழ்ந்தேன் என்ற நிறைவு ஏன் பெறவில்லை என்றால் ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி அது. என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் என்ற கேள்வியை எழுப்புவது உடல் அல்ல, மனம் அல்ல, உயிர் அல்ல, ஆத்மா. இவ்வளவு காலம் வாழ்ந்தாயே, எனக்காக என்ன செய்தாய் என்று ஆத்மா எழுப்புகின்ற கேள்விதான். எத்தனையோ சம்பாதிச்ச, எவ்வளவு அனுபவிச்ச, ஆனா என்ன சுகம்? ஆத்ம சுகத்தை பெறவில்லையே என்று இது ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. அந்த கேள்வி வருகின்ற போதுதான் நமக்குள் நான் யார் என்ற அடுத்த கேள்வி, தேடலுக்கான கேள்வி. அது தேடலுக்கான கேள்வி, நான் யார். அந்த தேடலை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நான் யார் என்ற கேள்வியை அணுகிக் கொண்டிருக்கிறோம். என்ன சிறப்பு. நான் யார் என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்பு என்ன சுகத்தை கண்டேன் என்ற கேள்வி எழுப்ப வேண்டும். அப்படித்தான் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதிலுக்கு போவோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பெருமாற விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஞானம் கிடைச்சா நல்லா தான் இருக்குது.
ஆனா அதே நேரத்துல இங்க இந்த உலகத்தில் உள்ள சமுதாயத்தோட இந்த வாழ்க்கையும் வாழ வேண்டித்தானே ஐயா இருக்குது. அதுலதான் அப்ப சிக்கலே இருக்கு. எப்படி அதுல இருந்து பால்ல இருந்து தண்ணிய பிரிச்ச மாதிரி எப்படி அதை வாழ்றது வெற்றிகரமா? அதுக்குதான் ரெண்டு கைகளை பற்றி கொள்ள வேண்டும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளும் அருளும் சேர்ந்ததே வாழ்க்கை. அப்ப தினசரி வாழ்க்கையில பொருள் ஈட்டுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஆன்மீக பயிற்சிகளுக்கு என்றும் நேரத்தை ஒதுக்கணும். எதையும் புறக்கணிக்க முடியாது. அப்போ மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க இதுக்கு தீர்வு? 4 மணி நேரம் உழைத்தால் போதும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் உழைத்தால் போதும். இன்றைக்கு 16 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் இல்லை, அதனால நேரம் இல்லை. அப்போ 4 மணி நேரம் உழைத்தால் மீதி 8 மணி நேரம் எடுத்தீங்களேன். 8 மணி நேரம் சமூகத்திற்கு ஒருவர் கலந்து பேசவும், அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும், ஆன்மீக பயிற்சிகளை போதிக்கவும், கற்றுக்கொள்ளவும், குடும்பத்திலே குழந்தைகள், மனைவி என்றெல்லாம் உறவுகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளவும், அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை பேசவும், அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளவும், இப்படி எத்தனையோ வாழ்க்கை அம்சங்களுக்கு நேரத்தை ஒதுக்க முடியும். இப்ப உழைப்புக்கே 16 மணி நேரத்தை ஒதுக்கிவிட்டால் மீதி 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போச்சு. அப்போ குடும்பத்தை கவனிப்பதற்கு கூட நேரம் இல்லாத அவலத்தில் தானே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை செலவுகளும் அதே மாதிரி கூடிக்கொண்டுதானே ஐயா போய்கொண்டிருக்குது. அப்ப சுமைகளுக்கு காரணம் ஆசைகள். சுமைகளுக்கு காரணம் ஆசைகள். ஐயா இப்போ குறைவா சம்பாதிச்சு சிக்கனமாக வாழ்கின்ற மனமே யாருக்கும் கிடையாது. அதிகமா சம்பாதிச்சு உதரத்தனமாக வாழ்வது, இதுதான் இன்னைக்கு கல்ச்சர், மணி கல்ச்சர். இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கணும், உதரத்தனமா செலவு பண்ணணும். இதுல எப்படி நிறைய பெற முடியும்? சமுதாயம் ஒரு பக்கம் உங்களை ஆசையை தூண்டிக்கொண்டே இருக்கு. இதை வாங்கிக்கிங்க, அதை வாங்கிக்கிங்க, இது லேட்டஸ்ட் மாடல், அட்வான்ஸ் மாடல், இது பெஸ்ட் மாடல், சூப்பர் என்று சமுதாயம் ஆசைகளை பெருக்கிக் கொண்டே போகிறது. இவங்க பின்னாடி அடிமைகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்போ ஒரு காலம் வரைக்கும் இல்லறத்திலே கணவன் மனைவி என்பது ஒரு பந்தம். இதுல கூட பைபிள் கிறிஸ்துவத்திலே கூட அற்புதமான சடங்கு வார்த்தைகள் இருக்குங்க. அவங்க திருமணம் சேர போது தேவனால் இணைக்கப்பட்ட இந்த பந்தத்தை மனிதர்கள் பிரிக்காதிருப்பார்களாக என்ற வசனத்தை திரும்ப திரும்ப சொல்வார்கள் திருமண சடங்குல. அதே போல 1950களில் கண்ணசோர் பாட்டு அழகாக வைத்தார். மணமாலை தனை சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார், ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா, இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடான்னு சொல்லி 1950களிலேயே இந்த பாட்டு எழுதி வச்சார். இன்றைக்கு டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். அதையும் எளிமைப்படுத்தி மக்களை சிதைக்கின்ற வகையில இன்னைக்கு மியூச்சுவல் கன்சென்ட், 2 பேரும் நாங்க டைவர்ஸ் பண்ணிடுறோம் கேட்டா உடனே தீர்ப்பு எழுதிடலாம், ஓகே யூ ஆர் டைவர்ஸ்ட். அப்போ டைவர்ஸ் பண்ண பிறகு என்ன அடுத்த வாழ்க்கை தேட மாட்டானா? அப்ப இன்றைக்கு குடும்பம் என்பதை சிதைந்து போனதுக்கு காரணம் சட்ட திருத்தங்கள். ஏன்னா இல்லறத்துல சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். ஒரு காலத்துல நீ என்று நான் எல்லாம் தோணும், ஒரு காலத்துல சரியனை கட்டிக்கிட்டுன்னு தோணும். இது மாறி மாறி மனம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இன்றைக்கு வேண்டாம்னு நினைக்கிறது நாளைக்கு ஓகே பரவாயில்லன்னு தோணும். அதனால ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க, அப்பெல்லாம் 2 வருஷம் நீ பிரிஞ்சிருங்க, அப்போ உங்களுக்கு ஒத்து போக முடியாது, டைவர்ஸ் தான் வேணும்னு சொன்னா அப்ப பாத்துக்கலாம்.
என்று நீதிமன்றங்கள் 2 ஆண்டுகள் வந்து தனியா வாழ்ந்து காட்டணும். அப்பதான் டைவர்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்லி உடனே டைவர்ஸ் வாங்கக்கூடிய சட்ட திருத்தம் எதுக்காக வந்தது? எதுக்காக வந்ததுங்க? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய சீர்குலைவுக்கு மட்டுமல்ல, இந்த கார்ப்பரேட் சதின்னு சொல்றாங்களே, இவங்க எல்லாம் தேவையில்லாத பலவற்றை உற்பத்தி செய்து அதை மக்கள் மனதிலே திணித்து கொண்டே இருப்பார்கள். இவதிலிருந்து நாம அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவர். அந்த அறிவு இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல யாருக்கும் இல்லை. யாருக்கும் இல்லை. அதனால ஊடகங்கள் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே நம்புகின்ற முட்டாள்தனம் 100க்கு 99 பேர் இடத்துல இருக்கிறதுங்க. அப்ப எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம நிச்சயம் பண்ண முடியும்? யார் யாரும் நிச்சயம் பண்றாங்க. யூடியூப்ல அட்வைஸ் பண்றவங்க நம்ம வாழ்க்கையை நிச்சயம் பண்றோம். திரும்புகின்ற 4 பெண்களிலே நீ விட்டு கொடுக்காது ஆரம்பத்திலேயே அப்படின்னு சொன்னா மாமியாரோட புருஷனோட சண்டை போட ரெடியா இருக்கிறாங்க. அவரவர் வாழ்க்கை அவரவத்தனை வாழ்ந்து பார்க்கணும். அடுத்தவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நாம இங்க ஃபாலோ பண்ண முடியுமா? அப்ப முட்டாள்தனம் தானே இது. நீ எப்படி வாழ்ந்துக்கோ, நான் இப்படி வாழ்ந்து பார்க்கிறேன், வாழ்க வேண்டியது தானே. அப்ப இது எல்லாமே வாழ்க்கையை சிதைத்து விட்டன. ஸோ மனித குலம் உருப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் பிரார்த்திப்பது 3ஆம் உலக யுத்தம் வரணும்னு பிரார்த்திச்சுட்டேன். உண்மைதான் ஐயா. அது வந்தா தான் மக்கள் நிம்மதி வாழ முடியும். அது வரலன்னா இதே நிலையில போச்சுன்னா யாரும் திருந்த மாட்டாங்க ஐயா. வன்முறை தான் இவங்களை திருத்த முடியுமே தவிர சாத்வீகத்தால் திருத்துவதற்கு இங்க வாய்ப்பே கிடையாது. யாரும் கேட்க மாட்டாங்க. எத்தனை மகன்கள் தோற்று போனாங்க. மகரிஷி 95 வயசு வரைக்கும் 60 வருஷம் உலகத்துக்காக வாழ்ந்து பார்த்தாரு. தோத்தானே போனாரு. இப்ப இதெல்லாம் நடைமுறைக்கு வரணும்னு சொன்னா உலக யுத்தம் வந்தே தீரணும். ஆமா. அது வந்தா கூட திருந்துவாங்கன்னு தெரியலையே. இல்ல, அதுக்கு பிறகு மிச்சம் 60% இருக்குங்கய்யா. 40% போயிடும். உலகத்தை வந்ததுன்னா 800 கோடி 320 கோடி போயிடும். மிச்சம் 480 கோடி இருக்கும். அப்போ பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அப்ப ஞானம் வரும். சோ இந்த வாழ்க்கைக்கு தீர்வு என்னன்னு மிச்சம் உள்ளவங்க யோசிப்பாங்க. அப்ப மகிழ்ச்சியுடைய உலக சமாதான திட்டம் வந்து நிற்கும். அது செயலாகின்ற போது மக்கள் எல்லாம் ஒழுங்கா வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்படித்தான் உலக சமாதானம் வருமே தவிர இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் எப்படியே இருந்தா உலக சமாதானம் வரவே வராது. உண்மைதானே ஐயா. யாரும் சொல்லி திருந்தல இல்லைங்கய்யா. சொல்லி திருந்தது எப்படி நீங்க வந்து உலக சமாதானம் வரும்னு நம்புவீங்க? வர வாய்ப்பே கிடையாது. அதானே இப்ப எல்லா இடத்தையும் தன்னைத்தான் திருத்தி கொள்ளாமொழிய மற்றவர்களுக்கு திருத்த முடியாது. அப்படி திருந்தது யாரும் தயாரா இல்லையே. தன்னைத்தான் திருத்தி கொள்ளணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்முடைய உலக சமூக சேவா சங்கத்துடைய உறுப்பினர்கள் பல கோடி இருக்கணும். இன்னும் கோடியே நம்ம தொடலையே. உலக ஜனத்துக்கு 800 கோடி. என்னைக்கு நம்ம உலகத்தை ஆள போறோம்? இல்ல, ஒரு பேரழிவுக்கு பிறகுதான் கலகத்தில் பிறப்பதுதான் நீதி. அதுதான் சரியா இருக்கும் போல இருக்கு. அதுதான் சரியா இருக்குங்க. அதுதான் சரியா இருக்கும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் அந்த ஆரம்பத்திலேயே கேட்ட அதே கேள்விக்கு வரணும் ஐயா. அப்ப நான் யார் என்ற கேள்வியை அறிவியல் ரீதியாக கேட்பதை விட்டு உண்மையான அந்த கேள்வியை அந்த அனுபவத்தை பெறுவது அதுக்குரிய பக்குவ நிலை, வாழ்ந்து எண்ணத்தை கண்டேன் என்ற நிலை வர வேண்டும்.
அது சரியான கஷ்டம். அதை ஒன்றில் அது வாழ்க்கையை சலித்து வர வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நிலை வர வேண்டும் ஆகியிருக்கு ஐயா. அப்படி இல்லையோ? ஆமாங்க ஐயா. ஆமா, அதாவது வறுமையிலே துன்பங்களிலே வருவது அல்ல இந்த கேள்வி. ஆமா, நிறைவிலையும் வரணும். வசதி இருக்கிற போது, பிரச்சனையே இல்லாம வீட்டுல இருக்கிற போது கூட இந்த கேள்வி வரணும். கேள்வி இப்ப பாக்குற ஐயா, வளர்ந்த நாட்டுல கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வருவதற்கு வாய்ப்பு கூட. அவர்கள் தான் ஆனா அங்க வந்துங்க ஐயா, ஒரு வகையில அவள் ஆன்மீகத்தை அதிகமா தேடவில்லை என்றாலும் கூட, தனி மனித ஒழுக்கம், உரிமை காப்பாற்றுவது, மற்றவருடைய சுதந்திரத்திலே தலையிடக்கூடாது அப்படின்றது வந்து கணவன் மனைவி வரைக்குமே இருக்கு. அங்க டைவர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இன்னொருத்தருடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது. அப்போ உனக்கு எனக்கு ஒத்துக்கலையா, சரி ஓகே என்று பிரிஞ்சிடுறாங்க. மறுபடியும் வேற ஒரு துணையை தேடிக்கிறாங்க. அது பல காலமாக நிகழ்ந்ததுனால அந்த ஏற்பு வந்து அவங்களுடைய ஜீன்லே இருக்கு. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்த ஜீன் கேரக்டர் தான் நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு அதை மாற்றன்ற போது அது ஏற்றுக்கொள்வதும் இன்னொன்றோடு ஒத்து போவதும் மிக கடினம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா, நான் அமெரிக்கால பார்க்குற போது பல குடும்பங்கள் ஒரே கணவன் மனைவியாக வாழ்ற பார்க்குறோம். சில அதாவது எண்ணிக்கை குறைவுன்னு கூட சொல்லலாம். ஒரு கட்டத்தில் டைவர்ஸ்ன்றது, ரீமேரேஜ்ன்றது அதிகமாக இருந்தது போய் இப்போ குறைந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அப்படின்னு வரக்கூடியதை பார்க்குறேன். அது வருங்காலத்துல ஒரு வேலை இன்னும் சிறந்து வரலாம். ஏன்னா இந்த நல்ல வாழ்க்கை அப்படின்னு அவங்க உணர்றாங்க. அதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போறக்கூடிய நிலையில வந்து இப்போ கொஞ்சம் சில குடும்பங்கள் எல்லாம் ஒரு ஒரு போதையும் டைவர்ஸ் வேண்டான்ற வாழ்றதையும் பார்க்கிறோம். ஏன் அந்த எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை கண்டேன் என்ற உணர்வு வருவதற்கு முதுமை வருகின்ற போதுதான் அந்த எண்ணம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் போது தெரிகிறது. ஏன்னா அனுபவங்களால அடிபட்டு வரும் அது. ஆனா இளமையிலே வருவது புண்ணிய பதிவுடைய வெளிப்பாடு. இப்போ புத்தருக்கு இளம் வயதிலேயே என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுனால தானே அவர் வறுமை என்ன, முதுமை என்ன, நோய் என்ன, மரணம் என்னன்னு கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அப்படி இளமையிலேயே அந்த கேள்வி வந்ததுன்னு சொன்னா அவர் ஒரு ஞானியாவதற்கான அட்லீஸ்ட் ஒரு தன் அளவிலே ஞானம் பெறுவதற்கான பதிவு புண்ணியம் அதிகம்னு அர்த்தம். நடுத்தர வயசுல வந்துட்டா அட்லீஸ்ட் 50-50 தேரும். கடைசி காலத்துல வந்து என்ன பண்றதுங்க ஐயா? சாகும்போது இந்த எண்ணம் வந்து என்ன பண்றது? இயல்பாக ஐயா, இப்ப நான் என்னுடைய அனுபவத்தை கொண்டும் சொல்லுகிறேன். இந்த நாடுகள்ல இது இருக்கின்றது. இந்த வயது வருகின்ற போது இங்கே அதுக்கு ஒரு சொல்லை வச்சிருக்கிறார்கள், டவுன் சைசிங் என்று சொல்லி. கனடா நாடுகள்ல, அமெரிக்க நாடுகள்ல அதுக்கு அந்த அவங்களுடைய இது இருக்குது. ரிட்டையர் பண்ண பிறகு அவர்கள் டவுன் சைசிங் என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் குறைத்து கொண்டு வருவார்கள். ஒரு பெரிய வீட்டுல இருந்தவர் அதை எல்லாத்தையும் வித்து போட்டு ஒரு தனி ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ரூமே அப்படியே தங்களையே அவர்கள் அந்த அவங்களுடைய கலாச்சாரத்துல அது உண்டு. அது இப்ப அந்த மாதிரியான எண்ணம் எனக்கும் இருக்கிறது ஐயா. இப்ப எல்லாத்தையும் இப்ப புதுசாக இதை வேண்டுவதற்கு தேவையற்றது, இருக்கிறதையே தவிர்த்துக் கொள்றது என்ற மாதிரியான அந்த எண்ணம் ஒன்று வருகின்றது.
அந்த அந்த எண்ணம் வருவது. ஆனால் அது இந்த வாழ்ந்து எண்ணத்தை கண்டோம் என்ற நிலைக்கு வரதாக இல்லை. அதை தவிர்த்து நிறுத்து கொண்டு போது அது சிக்கலான கஷ்டமானதான் இருக்கும் போல இருக்கிறது. அது இயல்பிலே வருங்கய்யா. நம்ம ஒருத்தருடைய வினை பதிவுகளுக்கு ஏற்ப ஆன்மீகத்தில் உள்ள பக்குவத்துக்கு ஏற்ப தானாகவே அது வரும். அது நம்ம காப்பி பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா வாங்கிக்கிறோம். எந்த காலகட்டத்தில் நமக்குள் அந்த ஒரு உணர்வு அடிக்கடி தோன்றுகிறதோ அப்போ அதை நோக்கி நம்ம நகரம்னு அர்த்தம். அதாவது வாழ்க்கையின் முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தா போதுங்க. நம்மை நம்பி யாரும் இல்லை, கடமையில் முடிச்சிட்டோம், சரி எல்லாம் அவங்க வேலை பார்த்துப்பாங்க என்று நம்முடைய மனதளவிலே ஒரு என்ன சொல்றது, ஒரு பற்றற்ற நிலைக்கு வரும். ஏன்னா விரும்பி உடனே ஒன்றும் முடிவு வந்துட போறது இல்லை, வேண்டாம்னு நினைக்கிறதுனால சாவும் வராம போறது இல்லை, ரெண்டும் நம்ம கையில இல்லை. அப்போ மனதளவிலே நம்ம வரவேற்பதற்கு தயாராக இருக்கலாம். நான் யார் என்ற கேள்வியை அந்த விடைய அட்லீஸ்ட் அந்த தத்துவத்தை அறிவியல் ரீதியாகவாது புரிந்து கொண்டால், அதை தினமும் அதையே அந்த சிந்தனையில இருந்தால் அவ்வாறான ஒரு உணர்வு நிலை வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஐயா. அப்படி நீங்க அறிவியல் பூர்வமாக அறியற போது உடம்பத்தான் புரிஞ்சுக்கலாம், உணர்வுகளை ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப உணர்வுகள் ஆன்மீகத்துல புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க தத்துவ ரீதியாகத்தான் நம்ம பக்குவமாகணும். சயின்ஸ் ரீதியா என்ன ஒண்ணும் இல்லை, எல்லாமே அணுக்களுடைய சேர்க்கைன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது தத்துவம் தானே, அனுபவம் தானே. அனுபவங்கள் விஞ்ஞானத்துல கொடுக்க முடியாது. அதனால அது இந்த நான் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியல் நமக்கு துணை செய்யும். அணுக்களின் கூட்டு தான் எல்லாமே, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல் இஸ் மாஸ், நமக்கு துணை செய்யும். டிசோசியேஷன் ஆஃப் மாஸ் இஸ் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், இதுக்கு சயின்ஸ் துணை செய்யும். ஆனா பார்ட்டிகல் எங்கிருந்து வருது, ஏன் வந்தது, என்ன நோக்கத்திற்காக மனிதனாக வந்தது அப்படின்ற கேள்விகளுக்கு சயின்ஸ்ல இங்க ப்ரூவ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு தத்துவம் தான் துணை செய்யும். தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தவம் தான் அந்த மைண்ட் வேவ் லென்த் கொடுக்கும். ஸோ அப்போ தவமும் தத்துவ விளக்கத்தை படிப்பது, கேட்பது, சிந்திப்பது, இப்படி இரண்டை இணைத்து வாழ்கின்ற போதுதான் தவத்திலேயும் சரி தத்துவ விளக்கத்திலேயும் சரி நமக்கு ஒரு வெற்றிகரமான சூழல் அமையும். அப்போ தவம் நன்கு தேர்ச்சி பெற பெற தத்துவங்கள் புரியும், தத்துவம் புரிய புரிய தவம் இன்னும் முழுமை பெறும். அப்போ அந்த டிட்டாச் அட்டாச்மெண்ட், ஓகே இருக்கிறோம், இன்னைக்கு எந்திரிக்க மாட்டோமா, பரவாயில்ல, ஓகே ரைட், நம்ம நம்பி யாருமே இல்லை, எல்லாம் அவங்க வேலை பார்த்துப்பாங்க, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாலில் அமைதியை தேடுகின்ற பக்குவம் வரும். அது காலையில் விழிக்கிறோமோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. சரிங்க ஐயா. ஆமா, நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய இருக்கு. ஒரு அன்பர்கள்
நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம் ஐயா. இன்றைய பகுதியை சரி. இதுவரை நேரமும் குருவின் குரல் பகுதியிலே வகுப்பிலே நான்கார் என்பது பற்றிய மேலதிகமான பல சிந்தனைகளை இன்று நம்முடன் பரிமாறிக்கொண்ட முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவிப்பவர்கள் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு